பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி செயலி மூலம் முறையாக ரயில் டிக்கெட் வாங்கிய 51 வயதுடைய பெண்ணுக்கு டிக்கெட் பரிசோதகர்கள் 100 யூரோக்கள் அபராதம் விதித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெரியம் என்ற பெண் தனது மகன் அக்சலுடன் SNCF ரயில் மூலம் பாரிஸிற்கு திரும்பிய போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பயணத்தை தொடங்கும் முன் மிரியம் தனது மொபைல் செயலி மூலம் 2.50 யூரோ செலுத்தி டிஜிட்டல் டிக்கெட்டை வாங்கியுள்ளார். ஆனால் ரயில் நிலையத்தில் டிக்கெட் உறுதிப்படுத்தும் இயந்திரம் சரியாக வேலை செய்யாததால் அவரது டிக்கெட் முறையாக பதியப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் நிலையத்தை வந்தடைந்த போது இவர்களது டிக்கெட் பரிசோதித்த ரயில் நிலைய அதிகாரிகள் மிரியத்தின் டிஜிட்டல் டிக்கெட் செல்லுபடியாகாது என்று கூறி 50 யூரோ அபராதம் விதித்தனர். தாங்கள் ஏமாற்றவில்லை என்று கூறி உடனடியாக அபராதத்தை செலுத்த மறுத்ததால் அந்த தொகை 100 யூரோவாக உயர்த்தப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட மிரியத்தின் மகன் அக்சல், ஸ்மார்ட் போன் செயலிகள் டிக்கெட் உறுதியாவதில் தெளிவற்ற நிலை உள்ளது என குறிப்பிட்டார். தவறு ரயில்வே நிர்வாகத்தின் மீது இருக்க எனது தாயாருக்கு 100 யூரோ அபராதம் விதித்தது அநீதியானது என தெரிவித்து அவர் இதுகுறித்து வீடியோ ஆதாரத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள SNCF ரயில்வே நிறுவனம் அப்பெண் டிக்கெட் வாங்கியதை ஒப்புக்கொண்ட போதிலும் அவரது மொபைல் செயலி புதுப்பிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அல்லது நேரடி தொடர்பற்ற வசதி முடக்கப்பட்டிருக்கலாம் என கூறி இதுகுறித்து முறையாக மேன்முறையீடு செய்ய அறிவுறுத்தியுள்ளது.